இப்போ இன்னைக்கு நாகப்பட்டினத்துல 2 கொலைகள் நடந்திருக்கு. ஒரு பெண்ணோட பாடி கிடைச்சிருக்கு, அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு ஆணோட பாடி கிடைச்சிருக்கு. அப்ப இந்த தூய ஆட்சி கொடுக்க வந்த முதல்வர் வந்து இதுதான் தூய ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா தொடர்ந்து டெய்லி கொலைகள் கொலைகள் கொலைகள், அடையாளம் தெரியாத பாடிகள் இந்த மாதிரி டம்ப் பண்றது, இல்ல எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்றாங்க. எப்படி அந்த பாடி வந்துச்சு, அப்ப சிசிடிவி எல்லாம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி இந்த போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு 24 மணி நேரத்துல கேஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. இவன் தான் செஞ்சான், இவன் தான் பண்ணா, இங்க இருக்கான் அங்க இருக்கான்னு. இப்பவும் அதே போலீஸ்காரங்க தான் டியூட்டில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கை ஏன் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியல. சோ இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசோட தோல்வியே காரணம் அப்படின்னு நாங்க சொல்றோம். நான் சொல்றேன் இந்த அரசோட தோல்வியே காரணம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இது நடந்திருக்கு. அன்னைக்கு வந்து தூத்துக்குடியில ஒரு பாடி எரிக்கப்பட்ட நெல்லில கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 பாடி எரிக்கப்பட்ட நெல்லில கிடைச்சிருக்கு. ஒரு பையனோட மர்டர் நடந்திருக்கு. இது 4 நாள் தொடர்ந்து நடக்கக்கூடிய செய்திகள். அப்ப இத பத்தி உங்களுக்கு வாய் பேசுறதுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு கிடையாது. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு சென்னையில வந்து இந்த லாரி அந்த ஓவர்லோட் கொண்டு வருவாங்க, இந்த லாரிஸ் எல்லாமே வந்து பிடிச்சி 1500 ரூபாய் ஸ்பாட் ஃபைன் வாங்கியிருக்காங்க. அதுவும் வந்துட்டு இருக்கு. அப்ப இவங்க கிட்ட லைசன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இவங்க கிட்ட இருந்து ஸ்பாட் ஃபைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த அரசு சொல்லிருக்குன்னு சொல்றாங்க. போலீஸ்காரர் சொல்லிருக்காரு, இந்த அரசு விஜய் அரசு வந்து சொல்லிருக்காங்க எங்களுக்கு வந்து 1500, நீங்க வந்து ஒரு டெய்லி ஒரு 100 கேஸ் நீங்க கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. எப்படி கஜானா காலின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போற மக்கள்கிட்ட இருந்து அடிச்சு பிடிங்கி சாப்பிடுவீங்க இல்லையா? உங்க கஜானாவை நீங்க நிரப்புவீங்க. அப்போ இந்த மக்கள் அன்றாட வேலை செய்யக்கூடியவங்க, அந்த லாரி ஓட்டிட்டு வர்றது எவ்வளவு சிரமமான விஷயம். ஒரு அவங்க உயிரை பணயம் வச்சு அவ்வளவு தூரத்துக்கு அவங்க வர்றாங்க. அவங்க கிட்ட இருந்து 1500 ஒரு டோல்கேட்ல மனசாட்சியை நம்ம பிடிக்கிறீங்களே, இதெல்லாம் வந்து நியாயமா? இதெல்லாம் ஒரு அரசனுக்கு அழகா? அப்ப இங்கெல்லாம் அவங்க எல்லாம் நாங்க புலிகேசி அரசுன்னு சொல்றதும் சரி, இல்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு டம்மி பீஸ் அரசுன்னு சொல்றதும் சரி கரெக்டா தானே இருக்கு. உங்களுக்கு ஒரு அரசு நடத்தவே தெரியல. நீங்க மக்களை சாகடிச்சு மக்களுக்காக நீங்க வந்து அரசாங்கம் நடத்துறீங்களா? கேட்போம். நீங்க இலவசம் எல்லாம் கொடுக்க வேணாங்க. நீங்க ரொம்ப தூய ஆட்சி நடத்துறீங்கன்றது தெரிஞ்சு போச்சு. உங்க லட்சணம் என்னன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்ப இந்த தூய ஆட்சியோட லட்சணம் இத்தனை கொலைகள், இன்னைக்கு வரைக்கும் தலைவர் முதல்வர் அவர் வந்து வாயை திறக்காம இருக்கிறது, வீட்டுக்கு போய் ட்வீட் பண்றது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்களுக்கு நீங்க பதில் சொல்ற கடமைப்பட்டிருக்கீங்க. உனக்கு என்ன பதில் சொல்றோம்? எங்க விஜய் என்ன, உங்க விஜய் என்ன? இப்ப இந்த விஜய் நொன்னா இல்ல. உங்க விஜய் நொன்னா இப்ப வந்து ஆக்டர் கிடையாது. அவர் வந்து முதல்வர்னா ஒரு பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு மனுஷன் கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். நீ யாரு கேள்வி கேட்கறதுக்கு, எந்த நாய் பேசுறதுக்கு நீங்க வந்து தகுதி கிடையாது. புரியுதுங்களா? அப்ப முதல்ல அரசியல் வந்து அரசியலா பேசுறீங்க, நாங்களும் அரசியலா பேசுவோம். இதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு தூக்கி பிடிச்சிட்டு இருந்த இன்னைக்கு அணில் குஞ்சானுங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மர்டர் நடந்திருக்குன்னு போய் நீங்க சொல்லுவீங்களா? அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல போறீங்க? இல்ல இந்த டோல்கேட்ல 1500 ரூபாய் வாங்குறது இல்லன்னு சொல்ல போறீங்களா? இதெல்லாம் வந்து இவங்க சதின்னு சொல்ல போறீங்களா? அதை ப்ரூஃப் பண்ணுங்க. நாங்க மாறிக்கிறோம், நாங்க திரும்பிக்கிறோம். இந்த டோல்கேட்ல இந்த இத்தனை லாரி டிரைவர்ஸ் வந்து எடுத்து வீடியோப்பா அத்தனையும் போய்ப்பா எல்லாரும் திமுகவோட பிரதிநிதிகள், எல்லாரும் திமுக மெம்பர்ஸா இருக்காங்க. போலீஸ் அப்படி ஒரு விஷயம் நடத்தவே இல்லைன்றத கமெண்ட்ஸ்ல வராம எங்களை மாதிரி மூஞ்ச காட்டி வீடியோ மரியாதைக்கு போட்டு அத்தனை நீங்க ப்ரூஃப் பண்ணீங்கன்னா, இதே கேள்வி நாங்க திருப்பி இப்போ எதிர்கட்சி தலைவரா இருக்காரு இல்லையா உதயநாட்ட நாங்க கேட்போம். அவர் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்காரு. எதுக்கு நீங்க பொய்யான விஷயங்கள் நீங்க பரப்புறீங்கன்னு நாங்க கேட்போம். இதுதான் அரசியல். எனக்கு என் வீட்டுல உள்ளவங்க செஞ்சானா நான் பொத்திக்கிட்டு இருப்பேன் நவது வாரத்தையும், எதிராளி செஞ்சானா தையத்தக்கன்னு குளிப்பேன்றது. அட முட்டாள்களே, நம்ம எல்லாருமே சாதாரண மக்கள் தான். இங்க பாதிக்கப்படுறது நானும் நீயும் தான். அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, அரியாசனில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்கன்னா எல்லாருக்கும் பெட்டி வருது, எல்லாருக்கும் சம்பளம் வருது மாசமானா. அப்ப இவங்க எல்லாம் ரொம்ப சேஃபர் ஜோன்ல இருக்காங்க. இங்க நான் கத்துறேன்னா எனக்காக நான் கத்திட்டு இருக்கேன், என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக நான் கத்திட்டு இருக்கேன், என்ன அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்காக நான் கத்திட்டு இருக்கேன், உனக்காகவும் சேர்த்துதான் நாங்க கத்திட்டு இருக்கோம். நீ அரசியல் பேசுறியா? நீ ஒழுங்கா அரசியல் பேசு. நீ பேசுறியா? உன்னோட விஷயத்துல நியாயம் இருக்கியா? ஒரு தனி மனிதனை தூக்கி பிடிக்காதீங்க. எப்பவுமே ஒரு தனி நபரை தூக்கி பிடிக்காதீங்க. அந்த தனிநபர் என்னைக்கு வேணாலும் மனுஷன் தான், எப்படி வேணாலும் மாறலாம். கேள்வி கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இல்ல நாங்க வந்து அப்படி அண்ணா நொன்னா, இந்த அண்ணா நொன்னாலாம் வேணாம். சிஎம் சார் உங்ககிட்டதான் சார். உங்க அணில் குஞ்சானுங்க உங்களோட வல்கர் வாரியர்ஸை வச்சு நீங்க என்ன எவ்வளவு ஏவல் விட்டாலும் சரி. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு 10 ஐடியா வந்து முடக்குனாங்க. திமுக நபர்களுடைய ஐடியாஸ முடக்குனாங்க. அதுக்கு திமுக மட்டும் இல்ல, மாரிதாஸ் அவர்களுடைய ஐடியா முடக்கிருக்காங்க போல. அவர் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ் ஜூன் 8ஆம் தேதி ஏதோ வந்து ஹியரிங்க்கு வருது. புடிச்சு லெஃப்ட் ஹேண்ட் வாங்கியிருக்காங்க. அப்ப மக்களுடைய குரல் வலைய நெருக்கிறது. வந்த உடனே ஒரு வாரம் ஆகல சார், நீங்க பதவியில வந்து உங்க பதவி கன்ஃபார்ம் ஆகி ஏதோ ஜெயிச்சிருக்கீங்க. மைனாரிட்டி அரசு தான் நீங்க. அப்ப நீங்க எல்லாம் மெஜாரிட்டியில ஜெயிச்சு வந்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆட்டம் போட்டிருப்பீங்க? இப்ப இந்த விஷயங்களுக்கே வந்து பதில் இல்லையா உங்ககிட்ட? நாங்களும் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் சார் இருப்போம். உங்க வல்கர் வாரியர்ஸ் வச்சு எவ்வளவு வேணா நீங்க அசிங்கமா பேச வைங்க. இதுக்கு மேல என்ன பேச போறீங்க?
ஒரு பொண்ணோட செக்ஷன் வந்து இங்க வந்து ரேப் த்ரெட்னிங் பண்றீங்க. பண்ற நாய்க்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 65-70 வயசான ஒரு நாய். அந்த நாய் வந்து பேசுது. அந்த நாய் RSS ஓட நபர். அவன் RSSல இருக்கக்கூடிய நபர். ஏதோ என்னோட முகநூல் பக்கத்துல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா அவன் பேசுனது என்ன, அவன் கமெண்ட்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாய்களை நீங்க வளர்த்து விடுறீங்க. அது சரி, ஜில்லால சொன்ன மாதிரிதான் தப்பு நடக்க கூடாதுன்றது இல்ல. எந்த தப்பு நடந்தாலும் அது நாங்க தான் செய்யணும் அப்படின்னு விஜய் சொல்லுவாரு இல்லையா? அது அவரோட புத்தியில நல்ல ஏறி இருக்கு போல இருக்கு. அதனால எல்லா தப்பும் நடக்கும், எல்லா தப்பும் தாவேக்காரன் மட்டும்தான் செய்வான், தாவேக்கா ஆட்சிக்காரன் மட்டும்தான் செய்யணும். மத்தவன் எவன் செஞ்சாலும் அது அவங்களுக்கு எல்லாம் பொறுக்காது. அதை வந்து அரசோடி சார்ந்தது இல்லைன்னு ஏத்துக்க முடியாது. இப்ப நாங்க சொல்றோம் சார், எல்லா தப்பும் நடக்கு, எல்லா தப்புலையும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, நீங்க தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க பதில் விளக்கத்தை நீங்க கொடுத்தாகணும். அது இந்த மாதிரி மக்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்க வந்து உறுதிப்படுத்தணும். இந்த மாதிரி பகல் கொள்ளை அடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, எவனை மாஃபியா வச்சு எவனையும் எங்கேயோ வந்து அடிச்சுக்கிட்டு தூக்கி பாடியை தூக்கி போடுறது, CCTV ஒண்ணு கூட இல்லாம போயிடுச்சு.